இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 20 வகையான வாரியங்கள் இருக்கிறது. இப்போ மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கட்டுமான தொழிலாளர் வாரியம் ஒன்று, பிற அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம் ஒன்று, 2 மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தையல் தொழிலாளிக்கு வாரியம், சலவை தொழிலாளிக்கு வாரியம், சவர தொழிலாளிக்கு வாரியம், நடைபாதை வியாபாரிகளுக்கு வாரியம், மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வாரியம், இப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு வாரியம் அமைத்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பை செய்வதற்கான ஏற்பாடு செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது. இன்றைக்கு அதை செம்மைப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த கோடு வந்தால் இதெல்லாம் கேள்விக்குறியாகும். இரண்டாவது, இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் பணம் இருக்குது. அது எப்படி வருதுன்னா, ஒரு கட்டடம் எங்கே கட்டினாலும் அந்த கட்டடத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பில் 1% கட்டுமான தொழிலாளருக்கு செஸ்ஸாக கொடுக்கணும். அந்த மாதிரி வந்த தொகை இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7000 கோடி இருக்குது. எல்லா மாநிலங்களும் சேர்த்தா இன்றைக்கி 46,000 கோடி இந்தியாவில் இருக்கிற எல்லா வாரியத்தில் இருக்குது. மோடி அரசுக்கு இதன் மீது ஒரு கண் இருக்கிறது. ஆகவே வாரியத்தை எல்லாம் ஒன்றா இணைச்சி அந்த பணத்தை எடுப்பது, டெல்லியில் இருந்து அவங்க சட்டத்தை போடுவது, ஸ்கீம் போடுவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாதகம் இந்த அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் அதை கடுமையாக இன்றைக்கு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி எதிர்த்து வருகிறது. 28ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு கோவையில் ஒரு அற்புதமான ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. நாளைக்கு மழை இல்லைன்னா சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறோம். 6ஆம் தேதி மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மூலம் தங்களது கண்டனத்தை விவசாயிகள் தொழிலாளர் கட்சி ஒன்றிய அரசுக்கு பதிவு செய்கிறது.